ஏய் மரியா, என்னடி இது பத்தவே மாட்டேங்குது, கொஞ்சம் போட்டு விட. ஆமா, உனக்கு எதுதான் பத்தியது? பூஷ்ணிக்கா மாதிரி உடம்ப வச்சு. ஆமா, நீ மட்டும் என்ன வெண்டைக்காய் மாதிரியா இருக்க. பாரு எவ்வளவு கோவம் வருதுன்னு. பின்ன கோவம் வராதா? உனக்கு மட்டும் குழந்தைங்க பொறுக்கட்டும், அதுங்களை எப்படி குண்டா வளர்க்கறேன்னு பாரு. ஏன் உன்னை பழி வாங்கறதுக்கு தான். ஏண்டா இப்படி அழுது தொலைக்கிற? உனக்கு தெரியும்ல, சாயந்தரமானா உங்க அம்மா செத்துருவாங்கன்னு. திரும்பவும் காலையில தான் மனுஷியா மாறுவா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா, உனக்கு கோடி புண்ணியமா போகும். என்னை என் தொழில கவனிக்க விடு. இல்லைன்னா ஒருவேளை சோறு கூட கிடைக்காதுடா. அழாத, சும்மா இரு. அங்க என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்ன சார் ஹோட்டலுக்கு வரல? வரது இருக்கட்டும், நான்வெஜ் என்ன இருக்குன்னு சொல்லு. சிக்கன் சாப், சிக்கன் மசாலா, சிக்கன் தந்தூரி, மீன், மானு வகை வகையா இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க சார். ஏய் டோமரு, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எதுவுமே பிடிக்கலையே. எதுவுமே பிடிக்கலையா? நீ குடுக்குற 500 ரூபாய்க்கு ஐஸ்வர்யா ராய் வருவாளாக்கும். என்னடி அங்க சிரிப்பு? ஏய் ஜோதிகா, உன் அஜித்தை கூட்டிட்டு போய் நல்லா சந்தோஷப்படுத்து. யோ நில்லியா, நீ இங்க புதுசா வந்திருக்கல, உன்னை பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த காண்டம வச்சுக்க, இத மறக்காம போட்டுக்க. வேண்டாம். என்ன வேண்டாமா? எல்லாம் சின்ன ஜெசுங்கய்யா. உன் சந்தோஷத்துக்காக அவங்க வாழ்க்கைய பாழாக்க முடியுமா? அவங்கள பெத்தவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? கட்டாயம் காண்டம போட்டுக்க. சரி சரி, இவகிட்ட சொல்லி வைங்க, நக்கல் வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. நான் தண்ணி அடிக்க சொன்னா தண்ணி அடிக்கணும். ஐயா, தண்ணி என்னையா? எதை குடிக்க சொன்னாலும் குடிப்பா. அவளை கூட்டிப்போ. மூஞ்சிய காட்டுமா? கடவுளே. ஏய் எங்க ஓடுற? அழகா இருக்கல்ல? ஏய் சொல்லு சொல்லு மாதவ். ஏன் பேச மாட்டேங்கிற? அழகா இருக்கல்ல, அதனாலதானே கடவுளேன்னு சொன்னேன். ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் தினம் மொட்டை மாடியில தான் படுக்கிறேன். மேகத்தை விட்டு நிலா வெளியே வரத பாக்கும் போதெல்லாம் நான் கடவுளேன்னு சொல்லுவேன். இப்போ நான் அதுதான் சொல்லுவேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த நிலவை தொடணுங்கிற ஆசையும் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும் இல்ல? இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன், வா வந்து தொட. கடவுளே. மாட்டிக்கிட்டப்பா. உன் காட்டுல மழைதான் போ. வா தொடு. ஏய் சொல்றா இல்ல, தொடு. வா தொடு. தொடியா? உன் இஷ்டம் போல எங்க வேணாலும் தொடு. மதவ், உனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, தொடு, தைரியமா போ. தொடுயா, தொடு தொடுயா. சீக்கிரம். ஏய் பைத்தியக்காரா, என்ன வேலை பண்ண? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் கை அழுக்கா இருக்கு, அவங்கள வேற எங்கேயா தொட்டா அவங்க அழுக்காயிட மாட்டாங்களா? ஏய் கமலா, பத்திரமாத்து தங்கன்னா அதுக்கு உதாரணமா மாதவ சொல்லலாம். இதுவே வேற எவனா இருந்தாலும் கிடைச்சதுடா சான்ஸ்னு சும்மா போட்டு தள்ளிருப்பான். ஆஹா, திமுசு கட்ட. என்ன சொல்ற? உண்மைதாங்கிறேன். கங்குபாய், நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, மார்க்கெட்ல இருக்கிறதுலயே பெரிய சேட்டா கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துற. ஏய், நீ ஒருத்தனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பல்பீர் பாஷா மனசு வச்சா இந்த ஊரையே கொண்டு வந்து நிக்க வச்சிருப்ப. அப்படியா? சாமர்த்தியசாலிதான். என்கிட்டயும் சரியான கிராக்கிங் இருக்காங்கல்ல. என்னையா இங்க கவர்மெண்ட் ரேஷன் கடை திறந்து வச்சிருக்குன்னு நினைக்கிறியா? லைன்ல நிக்க வைக்கிறேங்கிற? ஏய்
என்னையா நினைச்ச பொம்பளைன்னா மிஷன்னா ஆயில ஊத்தி ஊத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு துப்பு கட்ட பாயில போய்கிறது போயா போ. ஏய் கங்குபாய், எங்க இருந்து இந்த கற்பு கரசிய கூட்டிட்டு வந்த? அவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா, நீ சும்மா இருக்க? ஏய், அவ 6 மாசம் வாடகை கொடுத்திருக்கா, சும்மா ஒண்ணும் இல்ல. ஆஹா, முள்ளங்கி பத்த மாதிரி முழுசா கொடுத்திருக்கா. இனி அவதான் எஜமானி, அவ இஷ்டம் போல இருப்பா. நான் ஏன் நடுவுல பேசுவேன்? அவ என்ன சொல்றாளோ அதை கேளு, புரிஞ்சுதா? நீ சொல்றது எனக்கு புரியுது கங்குபாய், ஆனா வர கிராக்கிங்களுக்கெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டுமா? ஆமான்னு சொன்னா ரேட்டு கிடைக்காது, பிச்சைதான் போடுவாங்க. இல்லன்னு சொன்னா டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். போ போய் இல்லன்னு சொல்லு, போ. இல்ல இல்லன்னு சொன்னா அப்புறம் உட்காந்துக்கிட்டு தூசு தட்ட வேண்டியதுதான். தட்டினா தட்டிக்கிட்டு போறோம், அத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல. கங்குபாய், இங்க இந்த பொண்ணுங்க மட்டும் உன்னை நம்பி இல்ல. எங்கள மாதிரி வியாபாரிங்க வீட்டுல அடுப்பு எரியணும்னா நீ இவ்வளவு ஒத்துக்க வைக்கணும். சில்லறத்தனமா 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டா வயிறும் நம்பாது, மனசும் நிறையாது. வேட்டையாடி ஜாக்பாட் அடிக்கணும் மாமா. வேட்டையாடணும்னா அது இந்த வேடனாலதான் முடியும். சாபாஸ், சரியான போட்டி. இத பாரு கஸ்தூரி மான்குட்டி, நீ இல்ல இல்லன்னு சொல்லி ஒரு ரேட்டை எவ்வளவு வேணாலும் ஏத்திக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ என் உலக்க அடிய இடி மாதிரி வாங்கித்தான் ஆகணும், என் படுக்கையில. இந்த தாரா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பக் தினாத்தின். நீ தாராவா இருந்தாலும் தாதாவா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த கஸ்தூரி அவ்வளவு சீக்கிரம் வளைய மாட்டா. ஒரு தெரு நாய் கூட படுத்தாலும் படுப்பேனே தவிர உன்கிட்ட படுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? எப்படியா பையா? இல்ல பரவாயில்ல, இங்கே இரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம பீனா ஹவுஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, அவளை பார்த்த உடனே நீ கடவுளைன்னு சொல்லிட்டியாமே? ஏன், அவ அவ்வளவு அழகா இருக்காளா? அழகுன்னா அவங்களதான் சொல்லணும். அப்போன்னா நீயும் அழகாதான் இருக்க. அப்படியா? அப்படின்னா என்ன பார்த்து நீ ஒரு தடவை கூட இது வரைக்கும் கடவுளைன்னு சொன்னது இல்லையே? அது சொல்லி வரதில்ல, தன்னால வரணும். இந்த மாணவி எங்க போனா தெரியலையே. யாரோ வர்ற மாதிரி இருக்கே, உள்ள போ. ஓ, எவ்வளவு? 1000 ரூபாய். இல்ல 500 ரூபாய். 1500. சரி, 1000 ரூபாய் ஓகே. வா. காவியா, உன் பையன் அழறா பாரு. எப்படி அவ பொய் சொல்றது? ஜோக் அடிக்க உனக்கு நேரம் காலம் இல்ல. என்னது? நான் யாருக்கும் அம்மா இல்ல, எனக்கு இது கல்யாணமே ஆகல. சரி, அழாதுடா ராஜா, உங்க அம்மா கீழே போயிருக்கா. போ போ போ. ஏடி, உனக்கு எவ்வளவு திமிருண்டா? கஸ்டமர் முன்னாடி எனக்கு பையன் இருக்கா சொல்லுவ. விடு. ஏடி, உனக்கு என்ன நான் தோம் பண்ணேன்? குழந்தை அழுது சொன்னி விடு. கஸ்டமர் எல்லாம் நான் எடுத்துக்கிறேங்கிற பொறாமை தானே உன்னை உயிரோட